தமிழ்நாடே பிரச்சனை தாங்க. தமிழ்நாடு பேர்ல இருந்து, தமிழ் மொழியில இருந்து, தமிழ் இனத்துல இருந்து, தமிழ் நிலத்துல இருந்து எல்லாம் பிரச்சனை தான். அங்க உள்ள கர்நாடக அரசு அங்க உள்ள முதலமைச்சரும் அங்க உள்ள மக்களும் ஒன்றாக சேர்ந்து கட்சி வேறுபாடு இல்லாம, சாதி மதம் வேறுபாடு இல்லாம கன்னடரா ஒன்றாக மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவார் என்றால் கூட்ட மாட்டார். ஊடகத்தை சந்திக்க மறுக்கிறாரு. நான் சந்திக்கிறப்ப சந்திப்பேன். ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த பிரச்சனை என்னையிலிருந்து இருந்து எத்தனை வருஷமா இருக்குது, இந்த பிரச்சனை எந்த நிலைமையில வந்து நிக்குது சொல்லுங்க. இதை நாங்க எப்படி சரி செய்வோம்? நாங்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக உறுதியாக நிற்போம். கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட விட மாட்டோம், தண்ணீர் திறக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. மானமுள்ள சூடு சொரணை உள்ள கன்னடர்கள் விஜய்க்கு எதிராக அங்க போராடுறாங்க. ஜனநாயக போஸ்டை கிழிக்கிறாங்க, பேனரை கிழிக்கிறாங்க, விஜய் புகைப்படத்தை கிழிக்கிறாங்க, விஜய் இங்க வரக்கூடாதுன்னு. ஆனா இங்க உருவப்பொம்மையை எரிச்சிருக்காங்க, அவருக்கு பானை கட்டி போயிருக்காங்க, எல்லாத்தையும் கிழிக்கிறாங்க. இங்க என்னத்தை கிழிக்கிறாங்க? இவர்களுக்கு அரசுனா என்ன, அரசாங்கம்னா என்ன, தமிழ்நாட்டு பிரச்சனை தெரியாது. மொழி போனாலும் பரவாயில்ல, நிலம் போனாலும் பரவாயில்ல, சரி தமிழ்நாட்டு மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாத இந்த தமிழக வெற்றி கழக அரசு அது செய்து உண்மையா பொய்யான்னு தெரியல. குத்து விளக்கு குல விளக்காக இருந்தாலும் அவங்களுக்கு வேணா இருக்கு, அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு இருக்கான். தமிழ்நாட்டு கிடையாது. எங்க கட்சியில் இருக்கிறவங்களையும், எங்க கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடா இருக்கிறவங்களையும், எங்க கட்சிக்கு இனிமேல் ஒரு நாள் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்களையும் இந்த தற்குறிங்க, தரங்கட்ட, பொறுக்கிங்க, மொல்ல மாறிங்க விமர்சனம் செஞ்சாங்க. அது எப்படி சீமான் மாடு மேய்க்க சொல்றாரு, என்ன பறிக்க வேணாமா அப்படின்னாங்க. இன்னைக்கு இவர் ஆடு கொடுக்குறாரு, யார் மேய்க்கிறாங்க? அவன் பல கோடியில கார் வாங்குவான், பல கோடியில பங்களா வாங்குவான், பல முன்னாடி கட்டுவான், என்னென்னமோ பண்ணுவான். பிரச்சனை இல்லை, இங்க பேசுறது யாருன்றது பிரச்சனை இல்லை. அது சீமான இருக்கக்கூடாது. ஒரு தமிழன், கட்டை தமிழன் எதையும் செய்யறேன்னு சொல்லக்கூடாது, செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. அந்த பெருமை வந்து தமிழனுக்கு போய் சேர்ந்து. வணக்கம்ண்ணா. வணக்கம். எதுக்கு வந்திருக்கிறீங்க? என்ன பிரச்சனை? எங்க இருந்து வரீங்க? பிரச்சனை தமிழ்நாடே பிரச்சனை தாங்க. தமிழ்நாடு பேர்ல இருந்து, தமிழ் மொழியில இருந்து, தமிழ் இனத்துல இருந்து, தமிழ் நிலத்துல இருந்து எல்லாம் பிரச்சனை தான். அதுல நீங்க எந்த பிரச்சனை கேக்குறீங்க? இப்ப இங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை இந்த காவிரி நதி நீர் பிரச்சனை, மேகதாது அணை பிரச்சனை, கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த பிரச்சனை கேக்குறீங்களா? இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் அமைப்புகள் உள்ள கட்சிகள் கூட்டாக சேர்ந்து கர்நாடக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. எதுக்காக அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காவிரி நீரை திறந்து விட முடியாது அப்படின்னு கர்நாடக அரசு சொல்லுது. அதே மாதிரி புதிதாக நாங்கள் மேகதாதுல அணையை கட்டுவோம் அப்படின்னு கர்நாடக அரசு சொல்லுது. அதை எதிர்த்து இங்க உள்ள அரசு வாயை திறக்கல. அங்க உள்ள கர்நாடக அரசு அங்க உள்ள முதலமைச்சரும் அங்க உள்ள மக்களும் ஒன்றாக சேர்ந்து கட்சி வேறுபாடு இல்லாம, சாதி மதம் வேறுபாடு இல்லாம கன்னடரா ஒன்றாக சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. தண்ணி தரக்கூடாது. அது வந்து கர்நாடக அமைப்புகள் ஒன்றிணைந்து நீங்க போராட்டம் பண்றாங்க. இங்க அந்த அரசு ஆதரிக்குது. ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை இதுவரையில் இந்த தாவேக அரசு ஏன் கூட்டவில்லை? தமிழ் தேசிய இயக்கங்கள் தான் இன்னைக்கு வந்து நாம் தமிழ் கட்சி உட்பட இன்னைக்கு வந்து இங்க சென்னை எழும்பூர்ல வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு போட்டுருவாங்க. மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவாரா என்றால் கூட்ட மாட்டார். ஏன்னால் அவருக்கு இந்த பிரச்சனை என்னன்னு தெரியாது. அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியாம இருக்கும்? காவேரி நதி பிரச்சனை பத்தி, பங்கீடு பிரச்சனை பத்தி அவருக்கு தெரியாதுன்றீங்களா? தெரிஞ்சா ஊடகத்துல உட்காந்து ஒரு பேட்டி கொடுத்து சொல்லுங்க. ஊடகத்துல கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல. அவரு இதுவரை ஊடகத்தை சந்திக்க மறுக்கிறாரு. நான் சந்திக்கிறப்ப சந்திப்பேன். ஒன்னும் தெரியலன்னு அர்த்தம். தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த பிரச்சனை என்னையிலிருந்து இருந்து எத்தனை வருஷமா இருக்குது, இந்த பிரச்சனை எந்த நிலைமையில வந்து நிக்குது சொல்லுங்க. இதை நாங்க எப்படி சரி செய்வோம்? நாங்கள்
தமிழ்நாட்டு நலனுக்காக உறுதியாக நிற்போம். கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட விட மாட்டோம், தண்ணீர் திறக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. அவர் தான் கர்நாடகாவுக்கு போறேன்னு சொன்னதுக்கு நீங்க தான் எல்லாருமே வேண்டாம், அங்க போகக்கூடாது அப்படின்னு எல்லா அமைப்புகளும் தடுக்கிறாங்க. கர்நாடகா இவர் போறானோன்னா அங்க உள்ள கன்னடர்கள் வந்து மானம் உள்ள சூடு சொரணை உள்ள கன்னடர்கள் விஜய்க்கு எதிராக அங்க போராடுறாங்க. ஜனநாயகன் போஸ்டர் கிழிக்கிறாங்க, பேனரை கிழிக்கிறாங்க, விஜய் புகைப்படத்தை கிழிக்கிறாங்க, விஜய் இங்க வரக்கூடாதுன்னு. ஆனா இங்க உருவ பொம்மையை எரிச்சிருக்கிறாங்க, எரிச்சாங்க, அவருக்கு பாடை கட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க எல்லாத்தையும் கிழிக்கிறாங்க, இங்க என்னத்தை கிழிக்கிறாங்க? இதை ஏன் கண்டிக்கல? ஏன் வந்து இந்த தாவேகா அரசு, தாவேகா நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசே ஏன் இதுவரையிலும் அவர்களுக்கு அதை பற்றி கவலை? இவர்களுக்கு அரசுனா என்ன, அரசாங்கம்னா என்ன, தமிழ்நாட்டு பிரச்சனை என்ன தெரியாது. சரி, இதெல்லாம் கண்டிக்காத இவர்கள் ஏன் இப்ப ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து உதயநிதி அவர்கள் பேசியதை மட்டும் ஒரு டென்ட் ஆக்கி அதை கையில் எடுத்து கைது செய்து அவர் அந்த பிரச்சனையை மையப்படுத்தி ஆர்ப்பாட்டம், உருவ பொம்மை எரிப்பு, இது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய இந்த அரசு, இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டின் மொழி போனாலும் பரவாயில்ல, நிலம் போனாலும் பரவாயில்ல, சரி, தமிழ்நாட்டு மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாத இந்த தமிழக வெற்றி கழக அரசு இந்த பிரச்சனைக்கு போராடுது என்றால் ஒரே ஒரு தான், என்ன, ஒரு நடிகைக்காக மட்டும்தான் இந்த பிரச்சனை. நடிகையை பத்தி தவறுதலா உதயநிதி பேசிட்டார். இல்ல நீங்க சொல்றது ஒரு நடிகைன்னு சொல்றீங்க. அந்த கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் எங்க கட்சியின் குத்து விளக்கு குலவிளக்கு என்று சொல்கிறாரு. அது செய்தி உண்மையா பொய்யான்னு தெரியல. குத்து விளக்கு குல விளக்காக இருந்தாலும் அவங்களுக்கு வேணா இருக்கட்டும், அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு கிடையாது. சரிங்களா? அப்ப நீங்க அவர்கள் வந்து நீங்க அந்த கட்சி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு, தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை எங்களுக்கு கவலை இல்லைங்க. எங்க கட்சியில இருக்கிறவங்களையும், எங்க கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடா இருக்கிறவங்களையும், எங்க கட்சிக்கு இனிமேல் வருங்கால முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்களையும் நீங்க சொல்றத பார்த்தா அடுத்த துணை முதல்வர் திரிசான்னு சொல்லுவாங்க. இருக்கலாம், நிறைய பேர் சொல்றாங்க, நான் சொல்லல, நிறைய பேர் சொல்றாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க அவங்கள பத்தி திரிசா அவர்கள் துணை முதல்வராக ஒரு தொகுதியில் நின்று அவங்க வெற்றி பெற வேண்டும். அப்ப இடைத்தேர்தல் அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்கன்றீங்களா? அது அவங்க கட்சியோட பிரச்சனை. அந்த கட்சி நின்று ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகினாலும் சரி, அப்படியே முதலமைச்சர் ஆகிட்டே திரும்ப தேர்தலில் நின்று வெற்றி பெற செய்தாலும் சரி, கட்சியோட பிரச்சனை. புரியுதுங்களா? ஆனா தமிழ்நாட்டோட மக்களோட பிரச்சனை என்ன? அது அவங்க மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை பத்தி இப்ப உள்ள மாண்புமிகு மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய திரு ஜோசப் இந்த அரசனுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. நிதியமைச்சர் அவர்கள் நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணாரு. இது மக்களுக்கான பட்ஜெட்டா இருக்கா, சாமானிய மக்களுக்கான பட்ஜெட்டா இருக்கா? இந்த எப்படி பாக்குறீங்க? இது மக்களுக்கான பட்ஜெட்டே இல்ல. அது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி வெற்றி அறிக்கை இல்ல, வெற்று அறிக்கை. எப்படி தேர்தல்ல மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு திமுக 1000 கொடுத்துச்சா, அதிமுக 2000 கொடுத்தா, இங்க 2500 அறிவி. திமுக மோதிரம் கொடுக்குதா, லேப்டாப் கொடுக்குதா, நீ கொடு. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதோட ₹1 கூட வச்சு நீ சொல்லு. நீங்க அவங்க 3 சிலிண்டரா, நீ 6 சிலிண்டர் சொல்லு. இந்த மாதிரி வெற்றி அறிக்கை விட்டாங்க இல்லையா, விட்டு மக்களை ஏமாத்தி அதை வந்து நாங்க நிறைவேற்றுன்னு சொல்றாரு. அவங்க எப்படி நிறைவேற்றுவாங்க நாங்களும் பாக்குறோம். கடன் இருக்குது, 10 லட்சம் கோடி மேல கடன் ஆகி பத்தி எப்படி நிறைவேற்றுவாங்க நாங்க பாக்குறோம். சரி, அது இருக்கட்டும், நிறைவேற்றிட்டோம், அப்புறம் பேசிக்கலாம். அப்படி சொன்ன இந்த தாவேக அரசு அதே தான் இப்ப இந்த பட்ஜெட். திமுக அதிமுக எந்த துறைக்கு எவ்வளவு ஒதுக்கிச்சு, அதுல கூட குறைச்ச போட்டு ஒரு பட்ஜெட். காப்பி பேஸ்ட். எப்படி சினிமாவில் ஆந்திரா படத்துக்கு பூரா காப்பி பண்றதோ அதே மாதிரி அரசியலுக்கு முன்னாடியும் காப்பி பண்றது.
அரசியலோட கொள்கையும் அப்படி நீங்க சுருக்கமா இது வந்து ஒரு ரீல்ஸ் அரசுன்னு சொல்றீங்க. ரீல்ஸ் ரியல் கிடையாது. ரீல்ஸ் காப்பி பேஸ்ட் தான். திமுக போன ஆட்சியில் இந்த கல்விக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கு, அதை விட கூட குறைச்சல் ஒரு அமௌண்ட் போட்டு ஒதுக்கு. இப்ப வந்து அப்படி பார்க்கல, மருத்துவத்துக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கு, அதை விட கூட குறைச்ச ஒரு அமௌண்ட் போட்டு அதை ஒதுக்கு. ஆடு மாடு கொடுக்குறேன்றாங்களே, அதை பத்தி. ஆடு மாடு ஏதாவது என் வாயில நல்லா வந்துடும். சரிங்களா? சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு, விவசாய அரசு இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டாருங்க. சிஎம் சார் ஏற்கனவே சொல்லிருக்காரு என் வாயில வந்துருன்னு. இல்லைங்க, புதுசா சொல்ல வேணாம். அவர் சொன்னது நானா சொல்லல. சரிங்களா? இப்ப ஆடு மாடு ஆண்டுக்கு 30,000 பேருக்கு வந்து ஆடும் மாடும் மானியமும் ஏதோ அறிவிச்சிருக்காரு. இதுதானே சீமான் அவர்கள் சொன்னாரு. ஆடு மாடு அரசு பணி, விவசாயம் அரசு பணின்னா இந்த தற்குறிங்க, தரங்கட்ட, பொறுக்கிங்க, மொல்ல மாறிங்க விமர்சனம் செஞ்சாங்க. அது எப்படி சீமான் ஆடு மேய்க்க சொல்றாரு, மாடு மேய்க்க சொல்றாரு, என்ன பண்ண படிக்க வேணாமா அப்படின்னாங்க. இன்னைக்கு இவர் ஆடு கொடுக்குறாரு, யாரு மேய்க்கிறாரு ஆட்டை? சரி, அன்னைக்கு பேசின சகோதரி மதிவதனி அவர்கள் திராவிட கழகத்துல இருக்கிறவங்க இன்னைக்கே அதை பத்தி பேசல. அவங்க பேச மாட்டாங்க. ஒரே கொள்கை தான் அது. திராவிட 2.0 காப்பி பேஸ்ட். அது எப்படி விமர்சனம் பண்ணுவாங்க? அவர்கள் வந்து யார் எது பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. சீமான் எதுவும் சொல்லக்கூடாது. சீமான் எது சொன்னாலும் பிரச்சனை. இன்னைக்கு சீமான் அவர்கள் சொன்னதுதான் இந்த அரசு நிறைவேற்றிருக்கிறது. அவன் பல கோடியில கார் வாங்குவான், பல கோடியில பங்களா வாங்குவான், பல பொண்டாட்டி கட்டுவான், என்னென்னமோ பண்ணுவான். பிரச்சனை இல்ல. சீமான் சட்டையை போட்ட கூடாது, சீமான் காரை வாங்கிட கூடாது, சீமான் எதுவுமே பண்ணிட கூடாது, சீமான் எதுவும் பேசிட கூடாது. இங்க பேசுறது யாருன்றது பிரச்சனை இல்ல. அது சீமான் இருக்க கூடாது. சீமான் பேசினா இவங்களுக்கு பிரச்சனை. சீமான் பேசுவதுதானே இவங்க நிறைவேற்றுறாங்கன்றோம். அது வரவேற்பாங்க. ஆனா அது சீமான் பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா காரணம் ஒரே ஒரு காரணம். ஒரு தமிழன், பச்சை தமிழன் எதையும் செய்யறேன்னு சொல்லக்கூடாது, செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. அந்த பெருமை வந்து தமிழனுக்கு போய் சேர்ந்துடும்.